ஏய், நானும் விளையாட வரேன்டா. என்னையும் சேர்த்துக்கிறீங்களாடா? இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு, உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, போப்பா. ஏய், நானும் சின்ன பொண்ணு தான்டா. சரி சரி வா, வந்து கில்லி போடு. அப்படி குழந்தை மாதிரி வந்துட்டு ஆள பாரு. இன்னைக்கு எப்படியாவது உன்னை கவுத்துற வேண்டியதுதான். தாவணியில சும்மா நச்சுன்னு இருக்காடா. டேய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா, வாங்கடா வாங்க. ஏய் மணி ஆச்சுடா, வாங்கடா. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா நான் ஓடிப்பேன்டா. அட பாவிங்களா, நான் ஜெயிக்க போற நேரம் பார்த்து ஓடிட்டானுங்களே. ஐயோ. சிந்தாமணி, நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டா? அங்க வா, சொல்லித்தரேன். நல்ல வேலை இன்னைக்கு யாருமே இல்லை. வா உட்காரு. சிந்தாமணி, கிட்ட வந்து உட்காரு. அப்பதான் ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன விளையாட்டு சொல்லு? இப்ப நாம அப்பா அம்மா விளையாட்டு விளையாட போறோம். இருக்கிறதுல இந்த விளையாட்டு தான் ரொம்ப சூப்பரான விளையாட்டு. ஆரம்பிக்கலாமா? ஐயா, சீக்கிரம் ஆரம்பிடா. சிந்தாமணி, உன் கை கொஞ்சம் நீட்டு. இந்தா. இப்ப உன் கை மேல என் விரல வைப்ப. நீ எப்படி இருக்குன்னு சொல்லணும். சிந்தாமணி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? தெரியல. இப்போ ஐயா, இதெல்லாம் ஒரு விளையாட்டு. என்ன, இன்னும் விளையாட்டு ஆரம்பிக்கல, இனிமேதான் ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல, நான் போறேன். எனக்கு பசிக்குது. எனக்கு கூட தான் பசிக்குது. என் பசி மட்டும் தீக்காம போற. உங்ககிட்ட பிடிக்காத விஷயமா எனக்கு இதான். சி போடா, எனக்கு இது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றது கேளு சிந்தாமணி. சொல்ல ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு சிந்தாமணி. வந்துட்டான் வீணா போனா குடிகார பாவி. குடிச்சே அழிக்கிறான். வயசுக்கு வந்த பிள்ளைக்குதே, அதுக்கு ஒரு நல்ல செஞ்சு பார்க்கணுன்ற நினைப்பே இல்லை. என்னைக்கு தான் திருந்துவானோ? ஐயோ அட பாவி. ஏமா குடிக்க வச்சிருந்த காசுக்கு அரிசியா வாங்கின? விடுறியா? இருமே ஒன்னு ரவுண்டு போட்டு வந்து உன்னை கீச்சிடுறேன். இந்த காசு மரத்தோட தினம் இதே பழப்பா போச்சு. இவனுக்கு ஒரு சா வந்து தொலைக்க மாட்டேன். தினம் நல்லா சம்பாதிக்கிறான், ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான். பசிக்குது. அடி பாவி முண்டை, நீ வேற ஏண்டி இருந்தே உயிரை வாங்குற? எப்ப பாரு நீ என்ன அடிக்கிற, அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன் பாரு. பாடி எங்கேயாவது போடி சனின. நீ இருக்கிறதா இருந்தா நான் அடி வாங்கி சாவறேன். எங்கேயாவது போய் என் கண்ணு முன்னாடி நிக்காத. அப்ப நான் போகவா? பாடி சனின. அப்புறம் நான் போயிடுவேன். பாடி என்ன மாமே, இன்னைக்கு எவ்வளவு தண்ணி அடிச்சா? எனக்கு எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் போதை ஏறவே மாட்டுது. அதை விட்டு இது என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. இன்னைக்கு 7:30 நான் தானே? தெரியல மாமே, நீ தான் சொல்ல மாமே. இது கூட தெரியல உனக்கு. எதுக்குடா சைக்கிள் நாஷ்டா
என் செல்லத்துக்கு நான் என்ன தண்ணி அடிச்சாலும் என் செல்லத்துக்கு பிடிச்சத கரெக்டாக வாங்கி போய் கொடுத்துருவேன். எல்லாம் அப்பனும் என்னமா இருக்கணும். என்னடா முறைக்கிற? ஏய் போடா. ஏய் நான் உத்தாரலாம் வர்றேன் பட்டாங்க மூஞ்சில் பீச்சாங்க வைக்க. நைனா நான் ஒன்றும் சொல்லலை, சும்மா எனக்கு நானே உதார் விட்டினேன். நீ போ நீனா போ. இந்த பயம் இருக்கட்டும். நீ ஒன்றும் கோச்சிக்க, ஒன்றும் சொல்லடி. போ 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 போ. பாட்டியை கூட அடிச்சிருக்க மாட்டோம். ஒரு பையன் நம்மளை பார்த்து பயட மாட்டேன்னா, இந்த நாட்டில் ஒரு இந்திய குடிமகன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு ரோட்டில் அலம்பல் பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்து பயப்படுவான். அப்படி ஒரு பையன் நினைக்கல. நம்ம உதாரணம் வீட்டில் ஒருத்தருக்கு அதை கழுத கஷ்டமாக அவர் தான் வச்சுக்க வரமே. வரேன். ஏய் என்னடி மாறிக்கிற? ஏய் எங்கடி என் செல்லம்? அவளுக்கு என்ன வாங்கிட்டு தெரியுமாடி? ஜபார் நாஷ்டா உனக்கு கிடையாது. போ என் குட்டி செல்லம்மா. நைனா உனக்கு என்ன வாங்கிட்டு இருக்கேன் பார். தண்ணி தண்ணி வேணாம் போடி, நானே வாங்கி வந்துக்கிறேன். எங்கடி செல்லம்? உள்ள இம்மா நேரமா பசி பசின்னு கேட்டா இங்கதான் இருந்தா. எங்க போனாலும் தெரியலையே. ஏய் சிந்தாமணி, ஏய் எங்கடி போன? அவ்வளோக்கா சாராயம் குடிக்க வச்சுட்ட காசுக்கு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? குடிய பத்தி தான் எப்ப பாரு பேச்சு. என்ன பத்தியோ மவளை பத்தியோ பேசவே மாட்டானே. பரம்போக்கு பாவி. திருந்தவே மாட்டேன் நீலாம். என்ன ஜென்மமோ.